நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஏதாவது ஒரு படம் பார்க்கணும்னு ஆசையோ இல்லை ஏதாவது கோயிலில் போய் ஒரு தேரை தரிசனம் பண்ணணும், கோயிலில் போகணும் அப்படின்னாலே நம்ம இல்லை ரொம்ப கூட்டமாக இருக்குது, நம்ம கடைசியாக போகலாம் நின்றுட்டு இருந்தோம்னா அங்கே போய் நம்மளால் பார்க்கவே முடியாது. இப்போ டிக்கெட் நமக்கு கிடைக்காமே போயிடும். அப்போ நம்ம அங்கே போய் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த கூட்டத்தோடு நம்ம போய் சேரணும் இல்லையா? அந்த கூட்டத்தோடு சேர்ந்தோம் அப்படின்னா அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நீங்கள் நின்னாலே போதும். ஏன்னா நீங்கள் இப்போ எந்த கூட்டத்துக்கு போனீங்கனாலும் தள்ளாதீங்கப்பான்னு ஏன் சொல்கிறாங்க? பின்னாடி இருந்து எப்படியும் தள்ளி நம்மளை உள்ளே கொண்டு போயிடுவாங்க இல்லையா? அது மாதிரி மாணிக்கவாசகர் இந்த பாடலில் ஒரு செய்தி குறிப்பிடுறார். என்ன அப்படின்னா, உடையாள் உந்தன் நடு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி அப்படிங்கிறார். நம்ம எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விழா காலத்தில் தரிசனம் பண்ண வர்றோம் அப்படின்னா, எனக்கு நீ இதை கொடுத்துட்டா ஓகே, இதை கொடுத்துருமா அதை கொடுத்துருமான்னு போய் விண்ணப்பம் வைப்போம் ஏதாவது ஒரு சாமிகிட்ட நம்ம போனாலே. ஆனால் ஒருத்தருமே நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம், இதற்குரிய நமக்கு இப்போ கிடச்சிருக்க விஷயம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க, நீ இது எனக்கு இந்த மாதம் இதை நீ செஞ்சு கொடுத்த நன்றி அப்படின்னு சொல்லுவோமா? அதே 3 மாதம் முன்னாடி போய் எனக்கு நீ அதை செஞ்சு கொடுன்னு கேட்போம். 3 மாதம் முடிஞ்சு அதை செஞ்சு கொடுத்துருவேன். அப்போ ஏதாவது ஒரு இது வச்சுருந்தோம் அப்படின்னா, நேர்த்திக்கடன் வச்சுருந்தா அதை கழிப்போமே தவிர, நான் 3 மாதம் முன்னாடி கேட்ட மாதிரியே நீ எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு உனக்கு ரொம்ப நன்றின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டோம். அடுத்து வேணும், அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் கேட்போம். தனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அது இறைவன்கிட்ட கொடுத்துருக்காங்க, தனக்கு எந்த இன்பம் வந்தாலும் அது இறைவன்கிட்ட தான் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கூடயே நேராக இந்த டைரக்ட் கான்டாக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நேராக அவங்க கூடயே டீலிங் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு ஒரு கண்டிப்பான ஒரு தீர்வு கிடைக்கும், அல்லது நமக்கு தேவையானது கிடைக்குங்கிறதுக்கு சுந்தரர் பெருமான் மாதிரி ஆட்கள்லாம் எடுத்துக்காட்டாகவே திகழ்ந்திருக்காங்க. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி, மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி, போதொடு நீ சுமதேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், போதொடு நீ சுமதேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது, காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், வளர்மதி கண்ணியினானை பார்க்குழலாளொடும் பாடி, வளர்மதி கண்ணியினானை பார்க்குழலாளொடும் பாடி, களவுபடாததொரு காலம் காண்பான் கடை கணிகின்றேன், களவுபடாததொரு காலம் காண்பான் கடை கணிகின்றேன், அளவுபடாததொரு அன்போடையாரடைகின்ற போது, இளமனனாக தழுவி ஏறு வருவன கண்டேன், இளமனனாக தழுவி ஏறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்,
கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் என்ற பதிகம். இப்படி பார்த்தோம்னா நாவுக்கரச பெருமானும் நிறையா நாட்கள் தன்னுடைய காலங்களை பூராமே இறைவனால் தரிசனம் பண்ணிட்டு இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கே இருந்திருக்கிறார். அதாவது சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் அப்படிம்பார். அதாவது அடியார்க்குரிய இலக்கணமாக அதை சொல்கிறார். அது ஓடாக இருந்தாலும் அது செம்மையான பொண்ணாக இருந்தாலும் ஒரே மாதிரி பார்த்தவர் யாருன்னு பார்த்தா திருநாவுக்கரசு பெருமான். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது சுந்தரர் பெருமானுடைய பதியங்களை பார்க்கலாம். சுந்தரர் பெருமான் பார்த்தோம்னா இப்போ திருஞான சம்பந்தருக்கும் இறைவனுக்கும் இருந்த தொடர்பு என்ன அப்படின்னா, இப்போ ஒருவரை பார்த்தா என்னுடைய நண்பர் இவர் எனக்கு அண்ணா மாதிரி, இவர் எனக்கு தங்கச்சி மாதிரி, இவங்க எனக்கு தங்கச்சி மாதிரின்னு சொல்கிற மாதிரி இறைவனுக்கும் ஞான சம்பந்தருக்கும் இருந்த தொடர்பை பார்த்தோம்னா சத்புத்திர மார்க்கம்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய மகன் மாதிரி திருஞான சம்பந்தருக்கு அருள்களை எல்லாம் இறைவன் செஞ்சார். அதே நாவுக்கரசு பெருமானை பார்த்தோம்னா நாவுக்கரசு பெருமான் நான் அடிமை இறைவன் தலைவன் அப்படிங்கிறதுலையே ரொம்ப தீர்க்கமாக இருந்தார். அதனால தான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னார். எங்களுடைய ஐயா சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாருன்னா, கோடாரி அதெல்லாம் வந்துட்டு எப்படி மரத்தை எல்லாம் வெட்டிட்டு கீழே போட்டால் கீழே கிடக்குமோ அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு எனக்கு ஒன்றும் வேணான்னு கீழே கிடப்பாராம். அதுதான் கிடப்பதே அப்படின்னு. அதாவது ஒரு அக்ரிணையாக அதை பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எப்படி கிடக்குதோ அந்த மாதிரி பணியை செஞ்சுட்டு கிடக்கக்கூடியவராக திருநாவுக்கரசு பெருமான் இருந்தார். அதே சுந்தரர் பெருமான் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தோழர் மாதிரி. இப்போ நண்பர் அப்படிங்கும்பொழுது ரொம்ப உரிமை இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம அண்ணா அக்கா தங்கச்சின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு அளவுக்கு மேலே நம்ம இல்லை அவங்க அண்ணா அப்படிங்கிற அந்த மரியாதை இருக்கும். அதே மாதிரி தங்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு மரியாதை இருக்கும். அதே நண்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏண்டா இதை செய்ய மாட்டியா, நீ அதை செய்ய மாட்டியா, உனக்கு தெரியாதா அப்படின்னு பேசிக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப தோழமையுடையவங்களாக சுந்தரரும் இறைவனும் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறே ஒரு சான்று. முதல்ல அவர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே அப்படிதான். அவர் அங்கே அணுக்க தொண்டராக இறைவன் கூடவே இருந்தார். இறைவன் கூட இருக்கிற சமயத்தில் மலர் பறிக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பார்வதியோடைய உதவி பெண்களாக இருக்கக்கூடிய கமலினி அணிந்திதை அப்படிங்கிற 2 பெண்களை அந்த மலர் பறிக்கிற தோட்டத்தில் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஒரு கவன சிதறலாட்ட பார்த்துட்டு திரும்பிட்டார். இறைவனுக்கு தெரியாமல் இருக்குமா? சிவபெருமான் கண்டுபிடிச்சிட்டார். நீ 2 பேரை பார்த்த இல்லையா, சரி நீ பூலோகத்துக்கு போ, அவங்க 2 பேரையும் மனம் செஞ்சு அங்கே உன்னுடைய வினையெல்லாம் கழிச்சிட்டு மறுபடியும் இங்கே வா கைலாயத்துக்கு அப்படின்னு சொல்லிடுறார். அப்போது இவர் ஒரு சத்தியம் வாங்கிடுறார். நீங்கள் என்னை தக்க சமயத்தில் என்னை கூட்டிகிட்டு வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லி சுந்தரர் பெருமான் இறைவன்ட்டு ஒரு சத்தியம் வாங்கிடுறார். அந்த சத்தியத்துக்கு தகுந்த மாதிரி முதல் சத்தியம் சுந்தரருக்கு கொடுத்தது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இவர் பூலோகத்தில் சுந்தரர் என்னன்னு பிறக்கிறாருன்னா திரு ஆரூர் அப்படிங்கிற தலத்தில் ஆரூரன் அப்படிங்கிற பெயரோட நம்பி ஆரூரன்கிற பெயரோட பிறக்கிறார். அவர் பிறந்து வளர்ந்து வரும்பொழுது ஒரு 5 வயசாக இருக்கும் பொழுது, இப்போவே 5 வயசு குழந்தைகள் நம்ம வாக்கரில் நடக்க வைக்க, அதாவது 3 வயசு நடக்க பழகிற சமயத்தில் 1-2 வயசில் வாக்கரை வச்சு நடக்க வைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அப்போ தேர் உருட்டி விளையாடுற அந்த வயசில் அவர் தேர் உருட்டிட்டு இருக்கிற அந்த அழகை பார்த்து நரசிங்க முனையர் அப்படிங்கிற அந்த நாட்டோட ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குழந்தை அழகாக தேருருட்டி விளையாண்டுருக்கு, இந்த குழந்தைய நானே எடுத்து வளர்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா அப்பா சடையன அரசியன்ட்ட கேட்குறாங்க. அவங்களும் ராஜா கேட்கும் பொழுதுன்னு இல்லாமல் அவங்களுக்கு நல்ல உறவு இருந்திருக்கு. அப்போ சரின்னு சொல்லி குழந்தைய கொடுத்துட்றாங்க. ஒரு வேதியர் குலத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் வளர்ந்தது ஒரு இளவரசர் மாதிரி வளர்றார். அப்போ அவருக்குரிய அந்த கல்யாண வயசு வரும்பொழுது 12க்கு மேலே வயசு வரும்பொழுது அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து புத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. திருமணம் நடக்கிற சமயத்தில் இறைவன் தடுத்து ஆட்கொண்டுறார், ஓலை கொண்டு ஆட்கொண்டார் அப்படிங்கிற வரலாறுலாம் நமக்கு தெரியும். அப்போ இவரை நான் வரலாறை ரொம்ப பெருசாக சொல்ல வேணாங்கிறதுக்காக சுருக்கிட்டு போகிறேன். அப்போ ஓலை கொண்டு கொடுக்குறார். ஒரு ஒரு கிளை வேடம் இட்டுட்டு ஓலையில் நீ இது எனக்கு அடிமைங்கிறத காட்டி அந்த ஓலையை காட்டி ஆட்கொண்டு நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம். அது மாதிரி சுந்தரரை ஆட்கொண்டு அடிமையாக வச்சு கூட்டிகிட்டு போயிடுறார். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், இவர் தான் ஆட்கொண்டார்,
ஆனால் எம்மை உமக்கு தோழராக தந்தோம்னு பின்னாடி சொல்கிறார் சிவபெருமானே. அதாவது நீ எனக்கு தோழனோ இல்லை நான் உனக்கு தோழனோ அவர் சொல்ல கிடையாது. எம்மை உமக்கு தோழராக தந்தோம் அப்படின்னு சிவபெருமானே சொல்கிறார். அப்போ முழுசாக உடைமை ஆயாச்சா? உடைமை ஆயிட்டா அப்போ நீ எனக்கு உடைமை அப்படின்னு சொன்னதுனாலேயோ என்னமோ சுந்தரர் பெருமான் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வு எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா சிவபெருமான நிறைய வேலை வாங்குறார். அப்போது அவரை நம்ம அந்த சுந்தரருக்கும் இறைவனுக்கும் இருந்த அந்த தொடர்பும் அந்த நெருக்கமும் நமக்கு வருமா வராதாங்கிறத காட்டிலும் அந்த நெருக்கத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இன்பம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி சுந்தரர் இருந்தார். அப்போ அவருக்கு முதல்ல திருமணம் நடக்கிறது திருவாரூரில். அவர் பெண்ணை பார்த்துடுறார். இப்போ திருவாரூரில் பார்த்த உடனே எனக்கு அவங்கள திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை அப்படின்னோடனே உடனே இவரே சிவபெருமானே அங்கே திருவாரூரில் இருக்கிற வேதியர்கள் கனவுல எல்லாம் போய் நீ அவங்கள திருமணம் பண்ணி வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. திருமணம் நடந்துருது. பறவையாருக்கும் அவங்களுக்கும் திருமணம் நடந்துருது. அப்போ 2 பேரும் ரொம்ப காலம் ஒன்றா இருக்காங்க. நிறைய தலங்களுக்கு தரிசனம் பண்ணுறாரு, நிறைய தானமெல்லாம் செஞ்சுட்டே வர்றார். அடுத்ததாக 2வது திருமணம் அவருக்கு திருவொற்றியூரில் நடக்குது. இந்த திருமண வரலாறு தான் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இப்போ இவர் ஒவ்வொரு தலமாக தரிசனம் பண்ணிட்டு போகும்போது திருவொற்றியூர் அப்படிங்கிற தலத்துக்கு போகிறார். அங்கே அவருடைய அந்த 2 பெண்கள் பார்த்ததில் 2வது பெண்ணாக இருந்து சங்கிலி நாச்சியாரை பார்த்துடுறார். சங்கிலி நாச்சியாரை பார்த்த உடனே பார்த்துடுறார். உடனே இறைவன் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடுறார். இப்போ திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். உடனே இறைவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா சங்கிலி நாச்சியாருடைய கனவுல போகிறார். கனவுல போய் இப்படி சுந்தரர்னு ஒரு பையன், சுந்தரர் பார்த்தோன்னே சங்கிலியாருக்கும் தெரிஞ்சிருது இவர் யார் அப்படிங்கிற அந்த முன்ஜென்ம தொடர்பு தெரிஞ்சிருது. அப்போது நீ சுந்தரரை நீ திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கனவுல போய் சொல்கிற. சங்கிலியார் சொன்னது இறைவனாகவே இருந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இவருக்கு ஏற்கனவே திருவாரூரில் ஒரு திருமணம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேனே, அதெல்லாம் எனக்கு கேள்விப்பட்டேன், நான் எப்படி 2வது பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ உடனே இறைவன் என்ன சொல்லிடுறார் அப்படின்னா அந்த சமயத்திலேயே இறைவன் ஃப்ரெண்டு தானே, உடனே அவர்கிட்ட கேட்காம என்ன சொல்லிடுறார், சுந்தரர் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பார். இந்த திருவொற்றியூர் இந்த ஊரை தாண்டி அவர் மறுபடியும் அங்கே எங்கேயும் போக மாட்டார், இந்த ஊருக்குள்ளேயே இருப்பாருன்னு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பார், நீ அவரை திருமணம் பண்ணிக்கோ. இப்போ இறைவன் கேட்டும்போது சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சங்கிலியார். உடனே சுந்தரர்கிட்ட இவர் சொல்கிறார், இப்படி நான் கனவுல போய் சொன்னேன்ப்பா, அவர் என்னன்ட்டா நீ ஏற்கனவே திருமணம் பண்ணியிருக்கிற செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் அப்படின்னு கேட்டாங்க, நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருவேன்னு நான் சொல்லிட்டேன், நீ சத்தியம் பண்ணி கொடுத்துரு. உடனே சுந்தரர் பெருமானுக்கு ஒரே அதிர்ச்சி. சுந்தரர் பெருமானுடைய இயல்பு, இப்போ சுந்தரர்னு இல்லை, நம்ம பார்த்த ஞானசம்பந்தராக இருக்கட்டும் திருநாவுக்கரசராக இருக்கட்டும், அவங்களுடைய இயல்பே ஒவ்வொரு தலங்களுக்காக போய் அந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது, பதிகம் பாடுறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு ஊருக்குள்ளேயே நான் இருப்பேன்னு நான் எப்படி சத்தியம் பண்ணுவேன், உன்னை நான் திருவாரூரில் பார்க்க வேண்டாமா, உன்னை வேற ஊரில் நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சுந்தரர் கேட்கிறார். கேட்டுட்டு சுந்தரர் பெருமானே அதுக்கு ஒரு பிளானும் பண்ணிடுறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இப்போ நானும் நீங்களும் பேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம 2 பேர் பேசுகிறது அவங்களுக்கு தெரியாதுல்ல, நம்ம 2 பேர் இதை வச்சுக்கலான்னு இந்த எப்படி நம்ம ஏதாவது ஒரு பொருள்னா பிரிச்சுக்குவோமோ அந்த மாதிரி என்ன சொல்கிறார், சரி நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம சத்தியம் பண்ணிடுறேன், நான் உங்களுடைய சந்நிதிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிவபெருமானுக்கு சுந்தரர் சொல்கிறார் அட்வைஸ், நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் மகிழ மரத்துக்கு கீழே போய் உட்காந்துக்கங்க, நான் உங்களுடைய சந்நிதிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க, அதனால் நீங்கள் மகிழ மரத்துக்கு கீழே போய் உட்காந்துக்கங்க, நான் உங்கள் சந்நிதிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணிடுறேன்னு கேட்டுறார். சரி சரின்னு இறைவனும் தலையாட்டிட்டு அங்கே போய் சங்கிலியார்கிட்ட என்ன சொல்லிடுறார் அப்படின்னா, நீ சுந்தரர் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பான், சொன்னபடி சத்தியம் பண்ணும்போது என்னுடைய சந்நிதிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பான், நீ என்ன சொல்ல முடியும், இல்லை வேண்டாம், இதெல்லாம் போய் இது நம்மளுடைய பர்சனல் மேட்ரு இல்லையா, இதை போய் இறைவன் முன்னாடி யாராவது பண்ணுவாங்களா, மகிழ மரத்துக்கடியில் பண்ணால் போதும், நீ மகிழ மரத்துக்கடியில் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்த நாள் வரும். அடுத்த நாள் சுந்தரர் பெருமான் சரி வா நான் சத்தியம் தானே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவரும் வருவார் திரும்ப நடக்கிறதுக்கு முன்னாடி. அப்போது சங்கிலியார் சொல்லிடுவாங்க, இங்கே எதுக்கு நம்ம இறைவன் சன்னதிக்கு முன்னாடி பண்ணுவோமா, வேண்டாம் நம்ம மகிழ மரத்துக்கு அடியில் பண்ணலான்னு. நம்ம சொன்னபடி இறைவன் மகிழ மரத்துக்கு அடியில் உட்காந்துருப்பார். அங்கே போய் இறைவன் முன்னாடி சத்தியம் பண்ணியாச்சு, திருமணமும் நடந்துருச்சு. ரொம்ப காலம் அங்கேயே இருக்கிறார். இப்போ சேக்கிழார் அந்த சுந்தரருடைய வரலாறை பகுதி பகுதியாக, ஏன்னா அந்த பெரிய புராணத்தினுடைய கதை மாந்தர் இவர் தானா, பகுதி பகுதியாக சொல்லும்பொழுது சொல்லுவார். அப்போ சும்மா இருக்காதா, நமக்கு இந்த ஆடி மாத காத்தடிக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சுந்தரர் பெருமானுக்கு இந்த இடத்துலையே ரொம்ப நாள் திருவொற்றியூர்லேயே இருக்கிறப்போ அங்கே அவருடைய ஊரான திருவாரூரில் மணி விழா நடக்கும் பொழுது தியாகராஜர் ஆடும் பொழுது அந்த திருவாரூர் காற்று எப்படி அடிக்குமோ அது மாதிரி திருவொற்றியூர் வரை அந்த திருவாரூர் காற்று சுந்தரர் பெருமானை தாக்குச்சு. அந்த காத்தோட அந்த தாக்கம் அவரை ரொம்ப பாதிச்சு திருவாரூரை நம்ம நான் இப்போ இதை மிஸ் பண்ணுறேன், நான் அதை மிஸ் பண்ணுறேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி திருவாரூரை நினச்சி ஏங்க வச்சுதான். அப்போ
இப்போ திருவாரூர் போகாமல் இருக்குமேன்னு ரொம்ப நாள் ரொம்ப வருத்தத்திலே இருந்திருக்கார். அவர்னால தாங்கிக்க முடியல. என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த திருவொற்றியூர் தலை எல்லையை தாண்டி திருவாரூருக்கு கிளம்பிடுறார். கிளம்புனதா என்ன அப்படின்னா, அவர் கிளம்பின அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னா, இதுதான் அவர் இறைவனுக்கே நண்பராக இருந்தாலும் சத்தியம் செஞ்சு கொடுத்ததையோ இல்லை நீதி மாறினாலோ அதற்குரிய தண்டனை கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அவர் என்னதான் சத்தியம் செஞ்சு கொடுத்தது இறைவனுடைய தொண்டராகவே இருந்தாலும் திருவொற்றியூர் அந்த எல்லையை தாண்டின உடனே அவருக்கு கண்கள் பறி போயிடுது. இப்போ கண்கள் பறி போன உடனே அந்த கண்கள் இல்லாதவர் என்ன பண்ணுறாருன்னா, கண் இல்லாமையே ரொம்ப காலம் வந்து ஒவ்வொரு தலமாக தரிசனம் பண்ணிட்டு ஒரு ஊருக்கு போய் கேட்குறார். ரொம்ப இறைவன் வந்து இந்த தண்டனை வந்து ரொம்ப எளிமையாலாம் தீர்த்திடல. அவர் ஒவ்வொரு தலமாக கண்கள் இல்லாமையே தரிசனம் பண்ணிட்டு போகிறார். ஒரு தலத்தில் போய் நீங்கள் இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்களா, எனக்கு அருள் செய்யுங்கன்னு விண்ணப்பிக்கிறார். இறைவன் நான் இங்கே தான் இருக்கேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு குச்சியை தூக்கி எறிஞ்சிடுறார். அந்த குச்சியை வச்சுட்டே அவர் ஊனிக்கிட்டே பல தலத்துக்கு போகிறார். அதையும் ரொம்ப வருத்தப்பட்டு பாடுறார் தன்னோட பதிகத்தில். என்ன அப்படின்னா, நான் நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்குறேன், நீங்கள் உளம் போகிறேன்றீரே, நான் உள்ளதான் இருக்கேன், போயிட்டு வான்னு சொல்லிட்டீங்களே இறைவன், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு பாடுறார். அப்புறம் சரி வேறு வழியே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, காஞ்சிபுர தலத்துக்கு போகிறார். எப்பொழுதுமே இப்போ வரைக்குமே குழந்தைங்களுக்கு அதுதானே, எனக்கு உண்டான இயல்பு அதுதான். அப்பாட்ட ஒரு விஷயத்தை நேராக போய் கேட்டால் நடக்கவே நடக்காது. அப்போ அதை முதல்ல அம்மாட்ட சொன்னோன்னா, அம்மா மூலம் அப்பாவுக்கு போச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து சரி கட்டிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி அப்பாட்ட எல்லாம் கேட்டாச்சு, சிவபெருமான்கிட்ட கேட்டாச்சு, அவர் கொடுக்குறதா இல்லை, உளம் போகின்னு குச்சி தூக்கி எரிஞ்சிட்டார். அதனால் நம்ம வந்து காஞ்சிபுரம் போய் அம்மாட்ட கேட்போன்னு காஞ்சிபுரம் போய் அங்கே வந்து அந்த பதிகத்தில் ஆலந்தா அனுகுந்த அமுது செய்தானே அப்படிங்கிற பதிகத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இருக்கக்கூடிய எல்லா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தராக ஐஸ் பிடிக்கிறார். முருகரை பாடுறார், விநாயகரை பாடுறார், அம்மையை பாடி கடைசியாக இறைவனை பாடுறார். இப்படி பாடினோடனே அம்மையனுடைய பாகம் வந்து இடது பாகம் தானே, இப்போ இடது பக்க கண் அவருக்கு அந்த காஞ்சிபுரத்திலே கிடச்சிருக்கு. அந்த ஒரு கண்ணை வச்சுட்டே அவர் எல்லா தலங்களுக்கும் போய் கடைசியாக திருவாரூர் போகிறார். திருவாரூரில் போய் மீளா அடிமைங்கிற ஒரு பதிகத்தை பாடுறார். அந்த பதிகம் பாடுறதுக்கு சுந்தரர் பெருமானை தவிர வேறு யாருனாலே முடியாதுன்னு சொல்லலாம். அதாவது இப்போது நமக்கு ஒருத்தர் வந்து நம்ம அவங்களுக்கு எந்த துன்பமும் செய்யலைனாலும் கூட அவங்க நமக்கு மாறி மாறி ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா, சரி வாழ்ந்தது அவராகவே இருந்துட்டு போட்டோன்னு நம்ம ஒரு லெவலுக்கு மேலே விட்டுட்டோன்னா, சரி அவரே வாழ்ந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அவனே வச்சு வாழ்ந்துட்டு போகிறான்னு சொல்லு. அந்த மாதிரி ஒரு வரியை பயன்படுத்தி வாழ்ந்து போதீரே மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே அப்படின்னு சிவபெருமானை பார்த்து சுந்தரர் பாடுறார். இப்போ இந்த சுந்தரர் பெருமானுடைய கதையில் இப்படி தொடர்ந்து வரும்பொழுது அவருடைய பதிகங்கள் அப்படி அவர் அந்த பதிகம் பாடினோடனே அவருக்குரிய வழக்கண்ணும் கிடைச்சிருது. அந்த 2 கண்ணு கிடைச்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து அவர் பல தலங்களை தரிசனம் பண்ணுறார். மறுபடியும் பறவையார் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா, அவர் 2வது திருமணம் பண்ணிட்டு வந்துட்டு பறவையாருக்கு மறுபடியும் போய் அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறக்கும் இறைவனே தூது போகிறார், நடந்து போகிறார், பறவையார் கூடயும் சண்டையை தீர்த்து வைக்கிறார். அதுக்கப்புறம் பறவையாரோடு சேர்ந்து நிறையா பேருக்கு அவர் உணவெல்லாம் சமைச்சு போடுறார். அந்த சமயத்தில் ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னா, அந்த திருவாரூர் தலத்தில் இப்போயுமே நமக்கு அப்படி தானே, மழையெல்லாம் இப்போ ஒரு ஊரை சொன்னோம்னாலே அதுக்கு இருக்கிற பக்கத்து ஆறோ இல்லை நதியோ, இப்போது ஏதாவது சொல்லி இப்போ கரூர்னு சொன்னால் அமராவதியிலலாம் தண்ணி நல்லா போகுதா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, திருவாரூர் முழுக்க பஞ்சம் வந்துடுது. இப்போ திருவாரூர் முழுக்க பஞ்சம் வந்த உடனே அந்த திருவாரூர் தலத்தில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் பறவையாரும் சுந்தரரும் சேர்ந்து சமைத்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய குண்டையூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு நிழக்கிழார், அவர் தான் வந்துட்டு நெல், அரிசி, பருப்பு எல்லாமே சுந்தரருக்கு கொடுத்துட்டு வர. இப்போ பஞ்சம் வந்ததுன்னொடனே அவர்கிட்டையும் ஒரு விஷயமும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ எதை கொடுத்து எப்படி அடியார்களுக்கு உணவு போடுறது அப்படின்னு தெரியல. இப்போ சுந்தரரை வந்து என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டு தான் இல்லையா, அவருக்காக வந்து ரொம்ப இறைவன் இறங்கி போவார். ஒரு தளத்தில் நாவுக்கரசருக்கு வந்து பசி எடுத்ததுன்னொடனே பந்தலமைச்சு சாப்பாடு வச்சு கொடுத்தார். அதே சுந்தரருக்கு பசி எடுத்ததுன்னொடனே ஊர் பூரா சென்று இறைவன் ஒரு மானுட வேதம் தரித்து வந்து ஊர் பூரா சென்று பிச்சை பாத்திரம் ஏந்தி பிச்சை எடுத்து அந்த உணவை சுந்தரருக்கு கொடுத்தாராம். அப்படி சுந்தரர் மேலே ரொம்ப அன்பு. அப்போ உடனே என்ன பண்ணிடுறார், இந்த குண்டையூர் கிழார் இருக்கார் இல்லையா, அவருடைய ஊரில் வந்து மலையளவு நெல்லை வந்து குவிக்க வச்சிடுறார் சிவபெருமான். சரி, இப்போ வந்து நான் இதை சொல்லும் பொழுதெல்லாம் ஒன்று தான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டு இல்லை நம்ம வேறு யாரோ தெரியாதவங்க ஒருத்தர் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நமக்கு எழுதுறதுக்கு பேனா வேணும்னு கேட்டோன்னா அவங்க கொடுக்குறாங்க பேனா. அந்த பேனாவில் இத்தனை தான் இங்க் இருக்குது அப்படின்னா நம்ம எழுதக்கூடியது 4 வார்த்தை அப்படின்னா கூட நம்ம சரி போதும்ப்பா, அவங்க கொடுத்ததே பெருசு, யாருன்னே தெரியாதவங்க கொடுக்குறாங்கன்னு வாங்கி எழுதுவோம். அதே நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் பார்த்தியா அவ்வளோ பெரிய இங்கு வச்சுட்டு எனக்கு இத்தினோண்டு பேனா கொடுக்குறேன்னு கேட்டு வாங்குவோம்.
அதே மாதிரி சுந்தரர் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ நெல் சுந்தரருக்காக தான் கொடுத்தாரு. குண்டையூர் கிழார் வந்து இப்படி நெல்லை உனக்காக கூச்சி வச்சுட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு சுந்தரர்கிட்ட வந்து சொன்ன உடனே சுந்தரர் வந்து அந்த குண்டையூருக்கு போகிறார், நெல்லை பார்க்கிறார், பக்கத்தில் இருக்கிற தலத்துக்கு போகிறார், பக்கத்தில் இருக்கிற இறைவனை போய் வழிபாடு பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, இப்படி நெல்லை பூரா இப்படி மலையாட்ட கூச்சி வச்சிட்டிங்கல்ல, இப்படி கூச்சி வச்சு இந்த நெல்லையெல்லாம் யார் அடுக்கிறது, இங்கே அடுக்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது, அதனால் அதை அடுக்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ஆள் அனுப்பு அப்படின்னு சொல்லி சுந்தரர் கேட்கார். அதாவது அவர் கேட்காமையே நெல்லை இறைவன் கொடுத்தாலும் அதை அடுக்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ஆட்கள் கிடையாது, அதனால் நீங்கள் ஆட்கள் அனுப்புங்க அப்படின்னு உரிமையோடு கேட்கிறார். அந்த பதிகத்து மூலமாக என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்தில் அவ்வளவு சிறப்பாக அறம் சிறக்க இறைவனே உதவி இருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பதிகம் இருக்குது. நீள நினைந்தடியேன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் வாழன கள்மடவாள் அவள் வாடி வருதாமே கோழிடியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றே ஆளிலையம் பெருமான் அவையட்டி தரப்பணி கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலையம் பெருமான் அவையட்டி தரப்பணி கொல்லை வளம்புறவித்திரு கோழிலி மேயவனே நல்லவர் தாம் பரவும் திருநாவலரூரனவன் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்தேத்திய பத்தும் வல்லார் அல்லல் கலைந்துலகின் அண்டர் வானுலகாழ்பவரே அல்லல் கலைந்துலகின் அண்டர் வானுலகாழ்பவரே என்ற பதிகம். இப்படி சுந்தரர் பெருமானுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா, அவருடைய பதிகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா, இறைவன் கூட அவர் ரொம்ப நெருங்கி அவர் பழகியிருக்கார் அப்படிங்கிறது தெரியும். அப்படி அந்த நெருக்கத்தை நம்ம இறைவன் கூட வருவச்சிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த சந்தேகம் இல்லாமல் அவருடைய பதிகங்களை நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது, ஏன்னா அடியார் பெருமக்கள் எல்லாருமே நம்ம சொன்ன மாதிரி சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம்னு நிறையா மார்க்கத்தில் இறைவன் கூட தொடர்பு கொண்டிருந்தாலுமே ஒரு விஷயத்தில் ஒரே மாதிரி தான் சிந்திச்சிருக்காங்க. தனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அது இறைவன்கிட்ட கொடுத்துருக்காங்க, தனக்கு எந்த இன்பம் வந்தாலும் அது இறைவன்கிட்ட தான் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கூடயே நேராக இந்த டைரக்ட் கான்டாக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நேராக அவங்க கூடயே டீலிங் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு கண்டிப்பான ஒரு தீர்வு கிடைக்கும், அல்லது நமக்கு தேவையானது கிடைக்குங்கிறதுக்கு சுந்தரர் பெருமான் மாதிரி ஆட்கள்லாம் எடுத்துக்காட்டாகவே திகழ்ந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மாணிக்க வாசக சுவாமிகள். மாணிக்க வாசகரை பொறுத்தவரை அவருடைய திருவாசகத்தை பெரும்பாலும் எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். திருவாசகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகாதார் அப்படிங்கிற வாசகமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருவாசகத்தை வந்து பார்த்து வழிபடாத ஆட்களே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி அந்த திருவாசகத்தில் பார்த்தோம் அப்படிங்கும் பொழுது ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த திருமுறைகள் எல்லாம் முதல்ல கற்றுக்க தொடங்கின அந்த சமயத்தில், ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற சமயத்தில் இந்த பாடல் வந்து ஒரு முறை ஏதோ பேப்பரில் படிக்கும் பொழுது, ஒரு நாளிதழில் படிக்கும் பொழுது அந்த பாடலோட பொருளையும் படிச்சுட்டு எங்களுடைய ஐயாட்ட போய் கேட்கும் பொழுது ஐயா எடுத்து காட்டி சொன்னார். அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசையோ, இல்லை ஏதாவது கோயிலில் போய் ஒரு தேரை தரிசனம் பண்ணணும், கோயிலில் போகணும் அப்படின்னாலே நம்ம இல்லை ரொம்ப கூட்டமாக இருக்குது, நம்ம கடைசியாக போகலாம் நின்றுட்டு இருந்தோம்னா அங்கே போய் நம்மளால் பார்க்கவே முடியாது. இப்போ டிக்கெட் நமக்கு கிடைக்காமே போயிடும். அப்போ நம்ம அங்கே போய் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த கூட்டத்தோடு நம்ம போய் சேரணும் இல்லையா? அந்த கூட்டத்தோடு சேர்ந்தோம் அப்படின்னா அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நீங்கள் நின்னாலே போதும். ஏன்னா நீங்கள் இப்போ எந்த கூட்டத்துக்கு போனீங்கனாலும் தள்ளாதீங்கப்பான்னு ஏன் சொல்கிறாங்க? பின்னாடி இருந்து எப்படியும் தள்ளி நம்மளை உள்ளே கொண்டு போயிடுவாங்க இல்லையா? அது மாதிரி மாணிக்க வாசகர் இந்த பாடலில் ஒரு செய்தி குறிப்பிடுறார். என்ன அப்படின்னா, உடையாள் உந்தன் நடு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி அப்படிங்கிறார். அதாவது உடையாள் அப்படின்னா உன்னை உடையாள் பார்வதி அம்மையை சொல்கிறாங்க. பார்வதி அம்மை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உந்தன் நடுவுள் இருக்கும், அதாவது உனக்கு நடுவில், உன்னுடைய இதயத்துக்கு நடுவில் பார்வதி அம்மை இருக்காங்க. அதே பார்வதி அம்மையினுடைய இதயத்துக்கு நடுவில் நீ இருக்க. உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்.
நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பமாக மாணிக்கவாசகர் கேட்கிறார். நீ என்ன பண்ணுறன்னா, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரி அப்படின்னு கேட்கிறார். அதாவது சிவபெருமானுக்கு இதயத்தினுடைய நடுவில் பார்வதி அம்மை இருக்காங்க, பார்வதி அம்மையினுடைய இதயத்து நடுவில் சிவபெருமான் இருக்கிறார். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னுடைய இதயத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா ஒரே ஒரு விண்ணப்பம் வைக்கிற, அதை மட்டும் நீங்கள் எனக்கு நிறைவேற்றுங்க. என்ன அப்படின்னா, அடியார்கள் இருக்காங்க இல்லையா, உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய சீர் பரவக்கூடியவங்க, உங்களுடைய சிறப்புகளை எல்லாம் பாடக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க, உன்னையே நாளும் நினச்சி வழிபட்டு இருக்கக்கூடிய அடியார்கள் நடுவில் என்னை நீ போய் இருக்க செய்கிற அருளை எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன் அப்படின்னா தான் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இப்போ டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா பின்னாடியே ஒதுங்கி ஒதுங்கி நின்னோம்னா டிக்கெட்டே கிடைக்காது. அதே அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா தள்ளி தள்ளி நமக்கு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. அது மாதிரி கூட்டத்துக்குள்ளே இருந்தால் எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்களோ அது மாதிரி அடியார் நடுவுள் நாம் இருக்கும் பொழுது நீங்கள் எனக்கு கிடைப்பீங்க அப்படிங்கிறது தான். அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தின் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. எனக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அடியாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அருளை எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் கேட்குறார். உடையாள் நடுவுள் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீரோத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளே புரியாய் பொன்னம்பலத்தின் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் நின்றே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்ற பாடல். இதே 8ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இறைவனை நினச்சி வழிபடணும். முன்னாடியே சொன்ன மாதிரி அடியார்கள் எல்லாருமே ஒரே மார்க்கம், ஒரே சிந்தனையாக தனக்கு இருக்கக்கூடிய எல்லா செயல்களையும் துன்பமாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும் இறைவன்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதை எடுத்துக்காட்டக்கூடிய பாடலாக அமைந்த 2 பாடல்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது. அதாவது அன்னைக்கு, அதாவது இது மாணிக்கவாசகர் தன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்து சொன்னாருமே, நம்ம எல்லாருமே அப்படி தானே. இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே இறைவனுடைய அருளால் பிறந்திருக்கோங்கிற நம்பிக்கை நமக்கு என்னைக்கு வந்ததோ அப்போ அன்னைக்கே எனக்கு நீ ஆட்கொண்டுட்டேங்கிறது உண்மைதானே. அப்போ அன்றே என்னுடைய உடலையும் ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் குன்றே அணையாய் என்னை நீ என்னைக்கு ஆட்கொள்ளணும்னு நினச்சியோ, அதாவது உன் மேலே என்னைக்கு எனக்கு நம்பிக்கை கொடுத்தியோன்னு நம்ம எடுத்துக்கணும். என்னைக்கு உன் மேலே எனக்கு நம்பிக்கை கொடுத்தியோ அன்னைக்கே நீ எங்களையெல்லாம் உன்னுடைய உடைமை ஆக்கிட்ட. அப்போ இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்துச்சுன்னா, இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என் தோள் முக்கன் எம்மானே அப்படிங்கிறார். இன்னைக்கு ஏதாவது ஒரு இடையூறு எனக்கு வந்துச்சுன்னா நான் உன்னுடைய உடைமை ஆயிட்டேன் அப்படின்னா அது உன்னுடைய துன்பம் தானே, எனக்குரிய துன்பம் இல்லையே, உனக்கு தானே அந்த துன்பம். அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கிறது நீ செய்கிறது தானே, உனக்கு நடக்கக்கூடிய விஷயம் தானே. அப்போ நீ நல்லது செய்வியா தீயது செய்வியா அதுதான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நீ நல்லதை தான் செய்வ, பிழை செய்வியா என்ன கண்டிப்பாக செய்ய மாட்ட அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட மாணிக்கவாசகர் இந்த பாடலில் பாடுறார். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றேயனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோரிடையூறு எனக்குள்ளோ நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே
அதாவது நீ நல்லதை செய்வியா, நீ நல்லதை தான் செய்வ, ஏதாவது தீயது செஞ்சிருவியா என்ன? அது மட்டும் இல்லாமல் இதற்குரிய நாயகமாக இதெல்லாம் நடத்துறது நானா என்ன, நீதானே அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் கேட்கிறார். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே நம்ம எனக்கு இது வேணும்னு கேட்டிருப்போம், அதைவாது வழங்கியிருப்பாங்க அப்படின்னு. மாரியம்மன் கோயிலில் வகுப்பு நடக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே வந்து ஏதாவது ஒரு விழா காலத்தில் தரிசனம் பண்ண வர்றோம் அப்படின்னா எனக்கு நீ இதை கொடுத்துட்டா ஓகே, இதை கொடுத்துருமா, அதை கொடுத்துருமான்னு போய் விண்ணப்பம் வைப்போம் ஏதாவது ஒரு சாமிகிட்ட நம்ம போனாலே. ஆனால் ஒருத்தருமே நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம், இதற்குரிய நமக்கு இப்போ கிடைச்சிருக்க விஷயம் வந்து அவங்க தான் கொடுத்துருக்காங்க, நீ இது எனக்கு இந்த மாதம் இதை நீ செஞ்சு கொடுத்த நன்றி அப்படின்னு சொல்லுவோமா? அதே 3 மாதம் முன்னாடி போய் எனக்கு நீ அதை செஞ்சு கொடுன்னு கேட்போம், 3 மாதம் முடிஞ்சு அதை செஞ்சு கொடுத்துருவேன். அப்போ ஏதாவது ஒரு இது வச்சுருந்தோம் அப்படின்னா, நேர்த்திக்கடன் வச்சுருந்தா அதை கழிப்போமே தவிர, நான் 3 மாதம் முன்னாடி வந்து கேட்ட மாதிரியே நீ எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு உனக்கு ரொம்ப நன்றின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டோம். அடுத்து வேணும், அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் கேட்போம். அப்போது மாணிக்கவாசகர் இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை வேண்டி உன்கிட்ட வந்து கேட்க போகிறேன் அப்படின்னா வேண்டத்தக்கது அறிவோயினி அப்படிங்கிறார். நான் என்ன வந்து கேட்க போகிறேன்னு உனக்கு தெரியும், வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. நான் அந்த விஷயத்தை போய் உன்கிட்ட வந்து விண்ணப்பிச்சு கேட்டால் அதை முழுசாக தரக்கூடியவரும் யார் அப்படின்னா நீ தான், இறைவனாகி நீ தான். வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய். நீ சிலருக்கெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்ட, ஆனால் எனக்கு வந்து நீ அருள் பாலிக்கிறதுக்காக நீயா வந்து என்னை ஆட்கொண்டிருக்கிற. வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லார். அப்போ இந்த விஷயந்தான் நம்மக்கிட்ட குறைபாடாக இருக்குது. மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினிங்கிறதுல நமக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதே வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லாங்கிறது தான் நம்மக்கிட்ட இல்லை. நீ ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நீயா கொடுத்த விஷயத்தையே நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்கிறார். அதை விட நிறைவாக என்ன சொல்கிறார், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே அப்படிங்கிறார். எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா, ஒரு பரிசாக எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கேட்குறேன்னா அது கூட உன்னுடைய விருப்பம்தான், உன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொடுங்கிறார். அதாவது ஏன்னா நம்ம முதல்ல சொல்லிட்டோம் இல்லையா, நம்ம என்ன வேண்ட போகிறோன்னு அவங்களுக்கு தெரியும்னா அப்போ அதை தானே நமக்கு கொடுப்பாங்கங்கிற அந்த நம்பிக்கையை இந்த பாடல் முழுதும் அவர் பதிவு செஞ்சு பாடியிருக்கிறார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டிய பணிகொண்டாய். வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லார். வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில் அதுவும் உள்தல் விருப்பன்றே என்று இந்த தேவாரம்னு சொல்லக்கூடிய மூவர் தேவாரமாக இருக்கட்டும், பன்னீர் திருமுறைகளாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு காட்டக்கூடிய ஒரு சீர்மையான நெறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் இன்பம் எல்லாத்தையுமே அவருடைய கையில் கொடுத்துட்டு, இறைவனுடைய கையில் கொடுத்துட்டு, நீ கொடுக்குற அதனால் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா, எப்படி நம்ம தலைப்பில் போட்டோமோ அது மாதிரி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்கிறத அவங்களே நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி நிறைவாக பார்த்தோம்னா, அபிராமி பட்டர் அருளி அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பார்க்கலாம். அதாவது இந்த பாடலுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அபிராமி அன்னையை தொடர்ந்து நாம் வழிபடும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்னென்னமான சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், இன்னும் தொடர்ந்து நிறையா சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் இல்லைங்களா. தனம் தரும் அப்படிங்கும்பொழுது அப்போ வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு முதல் தேவை, நமக்கு தேவையான தனத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அடுத்ததான் அந்த நமக்கு வந்து அளவு கடந்து செல்வம் இருந்துட்டு அந்த செல்வத்தை சரியாக நமக்கு பயன்படுத்த தெரியணும் இல்லையா. அப்போ அதுக்கு நமக்கு கல்வி தேவை, கொஞ்சமாவது அறிவு அப்படிங்கிறது இருந்தால் தானே இருக்கக்கூடிய செல்வத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ கல்வியை கொடுக்குறாங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம். என்னைக்கு நிறைய செல்வமும் படிப்பும் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சோ அப்போவே நமக்கு மனத்தில் தளர்வு அப்படிங்கிறது வர தொடங்கிடும். அப்போ அந்த மனசும் தளர்வடையாமல் இருக்கணுமா. அப்போ தளர்வடியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும்னு இன்னும் நிறைய சொல்கிறாங்க. அதை விட
சொல்லும் பொழுது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு தேவையானது அப்படிங்கும் பொழுது செல்வம், கல்வி, நமக்குரிய அழகான வடிவம், தெய்வத்தினுடைய வடிவம் எல்லாமே கிடச்சிருது. தளர்வில்லாத மனமெல்லாம் கிடச்சிட்டாலும் நம்ம தனியாக இருக்க போகிறது கிடையாது. நம்மளை சூழ்ந்து சுற்றம் அப்படிங்கிறவங்க இருக்க தான் போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சுற்றம் நம்ம வள்ளலார் சொல்கிற மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும்னு அவர் சொல்கிறார். ஆனால் அது மாதிரி தான் இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அது மாதிரி இருக்கிறதுக்கும் அவங்க தான் அருள் புரியணும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லது அப்படிங்கிற எல்லாத்தையும் தருவாங்களாம். அதுதான் நல்லன எல்லாம் தரும். இது எல்லாம் யாருக்கு தருவாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம பார்க்காம விட்டுறோம். அன்பர் என்பவர்க்கே அப்படிங்கிறாங்க. அதாவது இறைவன் மேலே அன்பு வச்சவங்களுக்கு தான் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியமா. அப்போது எல்லாரு மேலேயும் அன்புடையவங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இறைவன் மேலேயும் அபிராமி மேலேயும் அன்போடு இருக்கணுங்கிறத அபிராமி பட்டர் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே, பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று அபிராமி பட்டரும் நமக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் இறைவன் மீது அன்பு வைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பாடுறாங்க. நிறைவாக அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திருப்புகழ். துள்ளுமத வேட்டை கணையாலே தொல்லை நெடு நீல கடலாலே, துள்ளுமத வேட்டை கணையாலே தொல்லை நெடு நீல கடலாலே, மெல்லவர் சோலை கோயிலாலே மெய்யுருகு மானை தழுவாயே, மெல்லவர் சோலை கோயிலாலே மெய்யுருகு மானை தழுவாயே, தெள்ளு தமிழ் பாட தெளிவோனே, செய்ய குமரேச திரளோனே, வள்ளல் தொழு ஞான கழலோனே, வள்ளிமன வாழ பெருமாளே, வள்ளல் தொழு ஞான கழலோனே, வள்ளிமன வாழ பெருமாளே, வள்ளிமன வாழ பெருமாளே. திருச்சிற்றம்பலம். அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்களாசிமின்றி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியேனையுந்தன் அடி சேராய் மபுன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர். இதுகாரும் அடியனுடைய இசையை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இத்தகைய வாய்ப்பை நல்ல பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு
அடியனுக்கு கிடைத்த சிறப்புகளும் கிடைக்கிருக்கும் சிறப்பு அனைத்தையும் குருமார்களுடைய திருவடியில் சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறது கேட்பதும் எம்பெருமான் பழி எழுந்துள்ளா என்ற நாளை பணி நோக்கி தொடர்வோம். அனைவருக்கும் நன்றி. ஒலி அமைத்து கொடுத்த அண்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். கிறிஸ்துவ